وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حدثنا أبو معمر حدثنا عبد الوارث حدثنا عبد العزيز عن أنس رضي الله عنه قال جعل المهاجرون والأنصار يحفرون الخندق حول المدينة وينقلون التراب على متونهم ويقولون نحن الذين بايعوا محمدا على الإسلام ما بقينا أبدا والنبي صلى الله عليه وسلم يجيبهم ويقول اللهم إنه لا خير إلا خير الآخرة فبارك في الأنصار والمهاجرة صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய பரக்கத்து நிறைந்த புகாரி ஷரீஃப் தலைவர் மஜ்லிஸின் சிறப்பான அவையின் ஹலீஃபா பெருந்தகை, இதர குலஃபாக்கள், உலமாக்கள், இங்கே அமைந்திருக்கிற அருமையான சகோதரர்கள் எல்லோருக்கும் துஆ செய்தவனாக இன்றைய தினம் வாசிக்கப்பட்ட ஹதீஸுகளில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு படித்து கொடுக்கிற பல்வேறு பாடங்களை அல்லாமா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எடுத்து எழுதியிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமம் கொடுக்க விரும்புவதில்லை யாருக்கும். அதே சமயம் அவர்கள் செய்ய வேண்டியதை வலியுறுத்தி விடுவார்கள். சிரமம் கொடுக்கறதில்லை. ஆனாலும் அவரவர்களினுடைய கடமைகளை உணர்த்துவதோடு அவரவர்களுக்கு எதிலே பெரிய பாக்கியம் கிடைக்குமோ அந்த பாக்கியத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்றும் அவர்களை ஊக்குவிப்பார்கள். இங்கே சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு பாடம் நடத்திய அந்த பகுதியில் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூமை பற்றி ஒரு பாடம் இன்றைய தினம் பதிவு செய்கிறார். அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ஒரு மகத்துவம் பொருந்த சஹாபி. ஆனால் கண் பார்வை தெரியாதவர். அவருக்கு ஒரு பெரிய மகத்துவம் அல்லாஹ்வின் பார்வையில் இருந்தது. அவர்கள் பாங்கு சொன்னால் அந்த பாங்கை மனிதர்கள் மட்டும் கேட்பதில்லை, மலக்குகளும் கேட்பார்கள். அவர்களுக்கென்று அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பலம், ஈமானின் பலம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. ஒரு தடவை அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பார்வை தெரியவில்லை,
பாங்கு சப்தம் கேட்ட பின்னால் பள்ளிவாசலுக்கு போவதிலே தொண்டும் இரவு நேரங்களில் பாதைகளில் தடுமாற்றங்கள். இப்போ நான் வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி உண்டா என்று கேட்டபோது பரவாயில்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் திரும்பினார். அல் சமீத்தல் அதான் கேட்டாங்க. வாங்க சொல்றது காதில் விழுந்துச்சான்னு கேட்குறாங்க. ஆமாம், அப்போம்னா பள்ளிக்கு வந்துருங்களேன்னா. சிரமம் கொடுப்பதில்லை. பிரயாணங்களில் இருக்கிறோம், பிரயாண சூழல் வேறு. வெளியூர்களிலே இருக்கிறோம், அந்த சூழல் வேறு. அங்கு நமக்கு எந்த இடத்தில் தொழுகை வாய்ப்பாக அமையுமோ அதை நிறைவேற்றலாம். ஊரிலேயே இருந்து கொண்டு பஜாரில் இருக்கிறோம், கடை வீதியில் இருக்கிறோம், பக்கத்திலே பள்ளிகள் இருக்கிறது, பாங்கோசை கேட்கிறது, நான் கடையிலே தொழுகிறேன் என்றால், வீட்டிலே தொழுகிறேன் என்றால் அது எந்த வகையிலும் ஒரு உயர்வான தொழுகையாக இருக்க முடியாது. இல்லை நாங்கள் 4 பேர் சேர்ந்து எங்கள் கடையில் ஜமாத்து நடத்திக்கிட்டோம் என்றாலும் அந்த ஜமாத்து சிறப்புக்குரிய ஜமாத்தும் அல்ல. இது நீங்கள் தினமும் அல்லவா செய்வீர்கள்? நீங்கள் அந்த ஊர்வாசி, உங்கள் அருகாமையில் மஸ்ஜித், நீங்கள் உங்களுடைய வீட்டிலே நாங்கள் ஜமாத்தை நடத்துகிறோம், கடையிலே ஜமாத்து நடத்துகிறோம், ஆபீஸிலே ஜமாத்து நடத்துகிறோம் என்கிற அந்த அனுமதியை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வேண்டாம் என்கிறார்கள். வாங்கு சப்தம் கேட்டுச்சாங்கிறாங்க. ஆமாம், அப்போ பள்ளிக்கு வந்து விடுங்களேன் என்கிறார்கள். கண் பார்வை தெரியவில்லை என்கிறார்கள், பார்வையிலே எனக்கு தடுமாற்றம் என்கிறார்கள், பாதையிலே தடுமாற்றம் என்கிறார்கள். அல்லாமா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தோம், வாங்கு சத்தம் கேட்டுட்டா வர்றதுதான் ஹைரு என்றார்கள். அப்படியானால் எத்தனை பெரிய ஒரு வாழ்க்கை திட்டத்தை தருகிறார்கள். இன்றைக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் குறைவதும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். வீட்டை விட பள்ளியே சிறப்புக்குரியது, நம்முடைய நிறுவனங்களை விட பள்ளிவாசல் சிறப்புக்குரியது. என்றோ ஒரு நாள் தொழுவது அது பெரிய விஷயம் அல்ல. அதை நிரந்தரமாக ஆக்கிக் கொள்கிற நிலைகளை மாற்ற வேண்டும். அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பல்வேறு தகவலுக்கிடையே இன்றைக்கு இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். திருக்குர்ஆனிலே ஒரு வசனம், லா யஸ்தவில் காயிதூன் மினல் மூமினீன் வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். மூமின்களில் வீட்டிலே இருப்பவர்களும் அல்லாஹ்வின் பாதையிலே போய் புனித களமாடுபவர்களும் சமமில்லை. அல்லாஹ்வுடைய பாதையில் போய் தீனுக்காக போர்க்களம் இருப்பவர்களும் வீட்டில் இருப்பவர்களும் சமமில்லை என்ற ஒரு ஆயத்தை இறக்கினான். இந்த ஆயத்தை கருணை உருவான காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுகிற பொறுப்புடைய ஸைத் இப்னு சாபித் அவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத துவக்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனங்கள் இறங்கிய போது ஸைத் இப்னு சாபித்துக்கு சொல்ல அவர்கள் தான் எழுதுவார்கள். என்ன தவம் செய்தார்களோ அல்லாஹ்வின் வஹீயை எழுதுகிற பாக்கியம் கிடைத்தது. இன்றைக்கு ஓதப்பட்ட ஹதீஸுகளில் பெண்கள் பகுதி நிறைய இருக்கிறது. பெண்மணிகளின் மேன்மை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசுகிறாங்க. ஆனால் நம்முடைய சூழல் நம்ம பெண்கள்கிட்ட கொண்டு போய் நிறைய விஷயங்களை சேர்க்கவும் முடிவதில்லை. அவர்கள் வருவதும் நிறைய நேரங்களில் கம்மியாகிறது. இங்கே உள்ள சூழல் எனக்கு புரிவதில்லை. ஆனாலும் நான் நம்ம பகுதிகள் பல நேரங்களில் பெண்களையும் அசம்பிளிப்படுத்துறது. நம்ம பகுதியில் நடக்கிற புகாரி ஷரீஃபிலே பெண்களின் வருகை ஆயிரக்கணக்கிலே அமைந்திருந்தது, ஆண்களை காட்டிலும். நம்ம ஒரு நாள் வந்தால் இன்னொரு நாள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துருவோம். பெண்கள் வந்தால் ஹயாத் வரைக்கும் வருவாங்க. அவங்கள்ட்ட ஒரு பழக்கம், ஒரு பிடிப்பு. அவர்களின் ஹலீஃபாக்களின் மஷூராவுக்கு விடுகிறேன், வாய்ப்புகள் இருந்தால் பெண்களை இன்னொரு இடமாக இங்கே சுற்றுப்பகுதியிலேயோ எங்கேயோ வர வைத்தால், இந்த புனித ஹதீஸ் அவர்களின் செவிகளில் விழுந்தால் நாளைய தலைமுறை அவர்களின் மடியில் வளர்கிறார்கள்.
வழிமார்களாக வளருவார்கள். பெண்கள் இதயத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய நிறைய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இங்கே அதிகமான மஜ்லிஸுகளில் அவர்களை கொண்டு இணைக்கிற வாய்ப்புகள் குறைவு. அதற்கான காரணம் எனக்கு விளங்கவில்லை. பெரும்பாலும் நம்முடைய பகுதிகளில் அவங்களை எல்லா இடத்திலையும் ஒரு இடத்துல அவங்களுக்குண்டு பெண்களுக்கு தனி இடம் என்றே ஒரு அறிவிப்பையும் நோட்டீஸ்களிலே வெளியிடுற பழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஹதீஸின் பெரும்பகுதி இப்போது நான் வாசித்ததிலிருந்து நம்முடைய சர்க்கார் வாசித்தது வரையிலும் பெண்கள் பகுதியாகவே பல செய்திகள் இடம்பெறுகிறது. சய்யிதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக அழகான பெண்கள் அணிகிற அந்த புர்கா வந்திருக்கிறது, ஹிஜாப், அதை பங்கீடு செய்கிறார்கள். அதில் ஒன்று மிச்சம், அது குவாலிட்டியானதாக இருக்கிறது. மிச்சப்பட்டதும் தரமானது. அப்போ அதை என்ன பண்ணா, வந்த எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. வந்த எல்லாருக்கும் ஒரு ஹிஜாபை கொடுத்துட்டோம். பெண்கள் அணியும் ஆடை, மேலாடை கொடுத்தாச்சு. அந்த ஒன்று மிச்சம் யாருக்கு கொடுப்பது? சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுப்பதற்கு முந்தி கூடியிருந்த சஹாபிகள் இதை அன்னை உம்மு குல்சூமுக்கு கொடுத்துருவோமேங்கிறாங்க. யார் உம்மு குல்சூம்? சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேத்தி. இங்கே இப்போது உம்மு குல்சூம் உமர் இப்னுல் கத்தாபின் மனைவியாக இருக்கிறார்கள். சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்மாவை நிக்காஹ் செய்திருக்கிறாங்க. அதனால எல்லாரும் சொன்னாங்க, மிச்சம் இருக்கிறத உம்மு குல்சூமுக்கு கொடுப்போம், அவங்க தகுதி தானேன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ், ஓகே, என் மனைவிக்கு தானே கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வரலாம். பொதுவாக மனைவியர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, ஏதாவது அவங்களுக்கு அவ்வப்போது நம்ம சில அன்பளிப்புகளை கொடுத்தா கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. மனைவிமார்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவ்வப்போது ஏதாவது அவர்களுக்கு நாம் குடுக்கல் பரிமாற்றங்கள் வச்சு கொண்டு இருக்கணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எங்கேயாவது வெளியில் போயிட்டோம்னா வெறுங்கையோடு வரக்கூடாது. ஏதாவது கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டா மகிழ்ச்சி அடைவாங்க. நிறைய பேர் வெறுங்கையோடு வந்து வீட்டில் பிரச்சனையும் சண்டையுமாக போகும். கொண்டு கொடுக்கிற ஒரு பழக்கம். தஹாத்து தஹாப்புன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்புகளை கொடுங்கள், அன்பு கூடும் என்றார்கள். நம்ம உம்மாவை போய் பார்க்க போகிறோம், ஒரு சின்ன அன்பளிப்போடு போனால் உம்மாவுக்கும் நமக்குள்ள அன்பு கூடும். நம்ம நானா இன்னொரு இடத்துல இருக்கிறார், அவரை போய் சந்திக்க போகிறோம், ஒரு அன்பளிப்போடு போங்க, அன்பு அதிகமாகும். அன்பளிப்புங்கிறது நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கோ 10,000 ரூபாய்க்கோ கொண்டு போக வேண்டியதில்லை. ஒரு சின்ன அத்தரை கொடுத்தால் கூட, அவர் விரும்புகிற ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தால் கூட, அந்த அன்புக்கான அதிகப்படுத்துகிற அடையாளம் என்று அகிலத்தின் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்போ சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த போர்வையை உங்கள் மனைவிக்கு கொடுங்கள் என்று சொன்னபோது அனுமதிச்சிருக்கலாம், ஓகேன்னு இருக்கலாம். அவங்க சொன்னாங்கன்னா, இல்லை, உம்மு சுலைமா, அது ஹஸரத் என்னுடைய மனைவி உம்மு குல்சூமை விட இதுக்கு தகுதி மதீனாவில் இன்னொரு பெண் இருக்கிறாங்கன்னாங்களாம். மதீனாவில் இன்னொரு பெண், அது யாரு? தகுதியுடைய எல்லாரையும் கூப்பிட்டு கையில் கொடுத்தாச்சு, மிச்சமாக இருக்கிறது. வேறு யார் இதற்கு தகுதி என்று எல்லோரும் யோசிக்க, அதுவும் அங்கே இருக்கிறார்கள், போய் கூப்பிட்டு வாங்க அல்லது கொண்டு கொடுத்துருங்க. யார்? அன்னை உம்மு சலீத்துன்னாங்க. அன்னை உம்மு சலீத்துக்கு இந்த ஹிஜாபை கொடுங்க. நான் இப்போது என் கண் முன்னால் காணுகிறேன். உஹதுக்களம் நாங்கள் ஆடிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சோதனைகள் அந்த யுத்தத்தில் சஹாபிகள் சந்தித்து கொஞ்சம் மனமுடைகிற நிலை. அப்போது காயப்பட்டு படுத்து கிடக்கிற சஹாபிகளை நோக்கி அந்த அம்மா வேக வேகமாக ஓடி போய் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அவர்களின் வாய்களிலே கொடுப்பார்கள். காயப்பட்டு இருப்பவர்கள், உயிரோடு போராடி கொண்டிருந்தவர்கள்,
அவர்கள் வாய்களிலே தண்ணீரை கொடுத்து ஒவ்வொருவர்களின் வாயிலும் தண்ணீரை ஊற்றி தண்ணீர் தீர்ந்த போது மீண்டும் ஓடிப்போய் எதிரிகள் இருக்கிறார்களே என்ற பயம் எல்லாம் இல்லை. மீண்டும் தண்ணீரை எடுத்து தவறுடைய புஜத்திலே வைத்து நிரப்பி கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்த அந்த காட்சியை நான் பார்க்கிறேன். அந்த பெண்மணியை இன்றைக்கு நான் கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடந்தது உஹது. உஹது நடந்த நாள் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு. இங்கே சையதுனா உமர் இப்னு கத்தாபின் ஆட்சி காலத்தில் இது நடக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 12க்கு பின்னால் தான் ஆட்சியை அமைக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகள்! இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாலும் நினைவு கூறப்படுகிறார்கள். அல்லாவின் பாதையில் தியாகச் செம்மலாக தன்னை பணியாற்றி அமைத்த அந்த பெண்மணி அன்னை உம்மு சலீம். இங்கே அந்த விஷயத்தை இன்றைய பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் இதே பாடத்தை கொண்டு வருவாங்க. பிற்பகுதியிலே போர்க்களம் என்ற பாடத்துக்குள்ளே கொண்டு வர்ற போது உலகத்தையே வியக்க வைக்கிற விதத்தில் கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, பாபு போடுவாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப், இந்த இதில் என்னென்ன பாடங்கள் இருக்குதுங்கிறது ஒரு பாடமாக அமைச்சு பாபுன்னு போட்டே வருவாங்க. நீங்கள் கவனிக்கலாம் வாசிக்கிற போது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போடுகிற பாபுக்கும் பொருள் உண்டு. அந்த பாபு கீழே ஒரு செய்தியை போடுவாங்க. பாபு ஸலா, தொழுகையின் பாடம்னா அது சார்ந்து விளக்கம். இங்கே ஒரு பாடத்தை அமைக்கிறார்கள் இமாம் புகாரி. அந்த ஹதீஸில் பாபு உம்மு சலீத், உம்மு சலீத்தின் பாடம் உலகமே திரும்பி பார்க்கிற இடம் அது. அந்த அம்மாவின் பேரிலேயே ஒரு பாடம் செய்தி உள்ளே மேலே தலையங்கமே உம்மு சலீத்துடைய பாடம் என்று அமைத்த போது எல்லாரும் கவனம், என்ன அது உம்மு சலீத்துடைய பாடம் அப்படின்னா அந்த அம்மாவை என்ன பாடத்தை தந்துட்டாங்க. கௌரவிக்கப்படுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால். என் மனைவியை காட்டிலும் இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்ல பைத் அன்னை உம்மு குல்சூம், அதை காட்டிலும் இங்கே தகுதி அன்னை உம்மு சலீத்து தான் என்று சொன்ன அந்த நிகழ்வு நம்மை இன்னும் இதமாக வைக்கிறது. போர்க்களங்களினுடைய பல்வேறு கட்டங்களில் துணை நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியர்களிலும் சீட்டுக்குலுக்கி யாராவது ஒரு மனைவியை கூட கூப்பிட்டு போகிற பழக்கம் இருந்துச்சு. எங்கே? புனிதமான அல்லாவின் பாதையில் போன போது தான் மாத்திரம் போவதில்லை, துணைக்கு தன் மனைவியை அழைச்சிட்டு போகிறாங்க. பெண்களையும் மார்க்கம் சார்ந்த காரியங்களில் ஈடுபடுத்த வேண்டும், அந்த இடங்களில் அவர்கள் சம்பந்தப்பட வேண்டும், அல்லாவையும் ரசூலையும் அவர்கள் இதயம் சுமக்க வேண்டும். அதுதான் நாளைய தலைமுறைகள் அழகாக வளர்வதற்கும் உருவாகுவதற்கும் ஷரியத்தின் நிழலில், தரீக்கத்தின் நிழலில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு வகை செய்யும் என்பதையும் இந்த பாடங்கள் பின்னணியாக நமக்கு உணர்த்தி கொடுக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட, நான் இப்போது வாசித்த ஹதீஸில் கந்தக்கின் களம், கந்தக்கின் களம் என்பது சாதாரண களம் அல்ல. ஒட்டுமொத்தமாக மதீனாவில் இருந்தவர்கள் மக்காவிலே போய், இங்கிருந்தவர்கள் ஈமானுக்கும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக இருந்தவர்கள் அங்கே போய் நீங்கள் புறப்பட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம எல்லாம் இணைஞ்சி மோமின்களை சங்கடப்படுத்திடலான்னு நினச்சாங்க. அவங்களும் கட்டுப்பட்டாங்க. புறப்பட்டு வர்றாங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச பேர் புறப்பட்டு வரல, நீண்ட நாட்களுடைய பயிற்சியாக முயற்சியாக அங்கே இங்கே அங்கே என்று மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பல பல கூட்டத்தார்களை இணைத்து கிட்டத்தட்ட நாம் இங்கே இருக்கிறவங்க டோட்டலாக 3000 பேர் இருக்கோம். 3000 பேர் இருக்கோம் ஆண்கள். அங்கிருந்து அவங்க திட்டமிட்டு வந்தவர்கள் மொத்தம் 10,000 பேர் வந்தாங்க. 10,000 பேர் வந்ததற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்ஸாப் என்றான். ஆஸாப்னா பல படைகள் ஒன்றிணைந்து வருவது. அந்த யுத்தத்துக்கு அஹ்ஸாப் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப் என்ற ஒரு சூரா 114 அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயத்துக்கு பேர்.
இன்றைக்கி நம்முடைய வருத்தம் எல்லாம் ஈமான் சார்ந்த இஸ்லாம் சார்ந்த கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகள், இது போன்ற அற்புதமான சரித்திர பின்னணிகள் எல்லாம் நமக்கும் தெரிகிறது இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அது கிதாபுகளில் மாத்திரமே பதிவில் இருக்கிறது. சொல்லியாக வேண்டுமே. கடந்த காலத்தின் வரலாறு பிற்காலத்தில் உள்ளவர்களுக்கு பாடம். நேற்றைய வரலாறு இன்றைய மனிதர்களை உருவாக்கும். அப்ப அவங்க பெரும்படையாக புறப்பட்டு வர செய்தி இதெல்லாமே ரகசியமாக நடந்து முடிஞ்சிட்டு, இங்கேருந்து போனவங்க ரகசியமாக போகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, முடிவெடுக்கிறாங்க. எல்லா காலத்திலும் இப்படியெல்லாம் பல சூழ்ச்சிகள் நடக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு இப்போ புரியாது. என்ன விஷயம்? எத்தனை பெரிய சூழ்ச்சி நடந்தாலும் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். சூழ்ச்சியாளர்களுக்கு பதில் கொடுப்பதில் அல்லாஹ்வே மிக வல்லவன் என்கிறான், மிகச்சிறந்தவன் என்கிறான். அத்தனை சூழ்ச்சியையும் தாண்டி ஈமானும் மூமினும் ஈமானுடையவர்களும் வாழ்வார்கள், வளருவார்கள். அவர்களை அல்லாஹ் வைத்து பார்த்து அழகும் பார்ப்பான். அல்லாஹ் எப்போதும் தௌஃபீக் செய்வானாக. அப்படி ஒரு பெரும் கூட்டம் புறப்பட அல்லாஹ் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அறிவிச்சுட்டா இப்படி வர்றாங்க, மஷூரா பண்ணுறாங்க, என்ன பண்ணுவோன்ட்டு. அப்போ தான் சல்மானுல் ஃபாரிசி சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, எங்கள் நாட்டிலலாம் ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம எல்லையை சுற்றி ஒரு அகலை தோண்டிடுவோம். அகல்ங்கிறது ஆழமான குழி, சுற்றி தோண்டுவோம். தோண்டிட்டோம்னா வந்தவங்க, அந்த குழி எப்படி இருக்கணும், வந்தவங்க இங்கே வரக்கூடாது, அங்கேருந்து அவங்க குதிரை தாவ முடியாத அளவிற்கு அகலம், இறங்குனா ஏற முடியாத அளவுக்கு ஆழம், ஆழம் அகலம். சரின்றாங்க பெருமானார், பாராட்டுறாங்க, துவா செய்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியாது, இங்கே குழி தோன்ற வேலை ஆரம்பிச்சாச்சு. மதீனாவை சுற்றி அகல். நீங்கள் இப்பவும் பார்க்கலாம், மதீனாவுக்கு போகிறவங்க கந்தக்கு போவாங்க, மேலே மஸ்ஜித் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மஷூரா பண்ண இடத்துல மஸ்ஜித் சல்மானுல் ஃபாரிசின்னு ஒரு மஸ்ஜித் இருந்துச்சு. இப்போ சபா மசாஜித் 7 மஸ்ஜித் ஆக்கியிருக்கிறாங்க. அங்கே நீங்கள் ஏறணும்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 படி ஏறணும். ஏன்னா அவ்வளவு ஆழத்துக்கு கீழே இந்த கந்தல். அப்படி குழி தோண்டுகிற பணி பார்த்தீங்கன்னா கீழே பெரிய பெரிய பாறைகள், புல்டோசர்லாம் இல்லை. அந்த பாறை வரும்போது நேராக பூமா நபி ஸல்லல்லாஹு தர்பார் வந்து நிற்பாங்க, யார் ரசூலல்லாஹ் பாறை இருக்குதே, ஒன்றும் பண்ண முடியலையே. அப்படியா அப்படின்னு பெருமானார் மம்மட்டி எங்கிட்ட கொடுங்கங்கிறாங்க. அவங்க கையில் வாங்குறாங்க, வாங்கி அங்கே வந்து இறங்கும் போது அப்படி ஆடையை லேசாக தூக்குறாங்க. தூக்கிட்டு ஒரு அடி அடித்தாங்க. அடித்த அடியில் அந்த பாறை சுக்குநூறாக போச்சு மாத்திரமல்ல, புழுதியாக மாறிவிட்டது. பல சஹாபிகள் அடித்து உடையாத பாறை. அல்லாஹ் எல்லா காலத்திலும் உம்மத்துக்கும் மக்களுக்கும் உதவியை செய்து கொண்டே இருந்தான். புல்டோசர் செய்கிற வேலையை மனுஷன் செய்ய முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் செய்த வேலையை புல்டோசரே செய்ய முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் செய்த வேலை சுக்குநூறாகி போனது. அந்த நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் பார்த்துட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல கல் இருக்குதுன்னா, கல்லை பார்த்துட்டேன். இந்த பசி ரொம்ப வந்துச்சுன்னா, பசி வந்து இப்படி நம்ம இப்படி மூச்சை விட்டோம்னா பசி தெரியும். அந்த வயிற்றை பொல்ல இணக்கமாக்கி ஒரு கல்லை வச்சு அப்படி கெட்டிடுவாங்க. கெட்டும்போது வயிறு ஒட்டி அமிங்கிரும், பசி வெளியில் தெரியாது, பசியினுடைய கஷ்டம் தெரியாது. பசி என்பது ஒரு கடும் நோய். அது அல்லாஹ் சொல்கிறான், ஒல நபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் நம்மையும் நம்ம சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. பல இடங்களிலே சாப்பிட முடியாத நிலை இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆபத்தான நிலை. பசி வந்துச்சுன்னா மனிதன் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு போயிடுவான். அந்த பசியை உணர முடியாத அளவிற்கு கல்லை வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஜாபிர் சொன்னாங்க, சஹாபாக்கள் பல பேருக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை, பசி, கல் கட்டி இருந்தாங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கும் போது தான் பார்த்தேன், அவங்க வயிற்றுல கல் இருந்துச்சு. ஆச்சரியம் என்ன தெரியுமா, நாங்கள் ஒரு கல் கட்டி இருந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு 2 கல் கட்டியிருந்தாங்க. துன்பத்திலும் தான் பங்கு, இன்பத்திலும் தானும் இணைவு. அதுதான் மிகச்சிறந்த மகத்தான தலைவரின் முகவரி.
தோழர்கள் எல்லாம் துன்பப்படும் போது தான் சிம்மாசனம் இருப்பதில்லை. தோழர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிற போது அதை கண்டு வருத்தப்படுவதில்லை. அந்த மகிழ்ச்சியில் கூட்டாகி அல்லாவின் தூதர் தான். அதே சமயம் எல்லாரும் ஜாலியா இருக்கிறாங்களா, அந்த ஜாலியில் தானும் பங்கெடுத்துக் கொள்வார்கள். சாபாக்கள் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. பெருமானார் அதை கேட்டு முகம் பார்த்து அப்படி சிரிச்சுட்டே இருப்பாங்களாம். அது ஒரு பெரிய வாழ்க்கை. இன்பத்திலும் துன்பத்திலும் கூட்டாகிற வாழ்க்கை. ஒரு நல்ல நண்பன் யார்? நீ துன்பப்படும் போது உன்னோடு நிற்பானே அவனே நல்ல நண்பன். இன்னைக்கெல்லாம் நம்ம கையில் கொஞ்சம் சல்லி இருந்தால் சில பேர் நம்ம பின்னாலேயே நிற்பாங்க. கொஞ்சம் காசெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னா நண்பர்களும் காணாமல் போயிடுவாங்க. அவர் நல்ல நண்பர் அல்ல. துன்பத்திலே நிற்க வேண்டும். செய்தனா ஜாபிர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் ஒரு சின்ன அனுமதி கொடுங்க. என்னப்பா அனுமதின்னு கேட்டாங்க. இல்லை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேனேன்னாங்க. சீக்கிரம் போயிட்டு வாப்பான்னாங்க. நேராக வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டில் அவங்க மனைவி உம்மு சுலைம்ட்டு வந்து சொல்கிறாங்க, எம்மா விஷயம் தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தம்மா, அவங்க ரொம்ப பசியாக இருக்கிறாங்க, வயிற்றில் கல்லை கட்டிட்டு இருக்கிறாங்க, என்னால் தாங்க முடியலை, வீட்டில் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமாம் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு மரக்கா கோதுமை இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிது. அப்படியா? ஒன்றும் இல்லாமல் பிரச்சனை இல்லை, நீ ஒன்றை பண்ணு, மாவை திரிச்சிரு, நான் ஆட்டை அறுக்கிறேன். உடனே அவர் ஆட்டை அறுத்தாரு, தோலை உரிச்சாரு, கறியை கட் பண்ணாரு, சட்டியில் கொண்டு வச்சுட்டாரு. அந்த அம்மா அதுக்குள்ளே மாவை திரித்து கொண்டு சரி பண்ணிட்டு இப்போ சொன்னாங்க, நான் போய் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் போய் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். அம்மா சொன்னாங்க, போங்க, இங்கே என்ன இருக்குது அதை அப்படி சொல்லுங்க, இருக்கிறத சொல்லுங்க, கூட குறையெல்லாம் சொல்லிட வேண்டாம். வேகமாக ஓடி வந்தார். யா ரசூலல்லாஹ், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அறுத்துருக்கு. அவர் சொல்கிறார், தாங்க விருந்துக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும். முதல்ல சொல்லும்போது இப்படி தான் சொன்னார், எங்கள் வீட்டில் தாங்க வாங்க, ஒரு 2 பேரை கூப்பிட்டு வாங்கன்னார். ஏன் 2 பேரை கூப்பிட்டு வராமல் ரசூல் தனியாக வரமாட்டாங்கன்னு தெரியும். 2-3 பேரை கூட கூப்பிட்டு வாங்க. பெருமானார் கேட்டாங்க, எவ்வளோப்பா சமைச்சிருக்க? ஒரு ஆட்டுக்குட்டி அறுத்து கொடுத்துருக்கேன், ஒரு மரக்கா கோதுமை மாவு திரிச்சிருக்கோம். அப்படியா? கசீரும் தையிப்புன்னாங்களாம். அப்பா அது பெரிய விருந்திலப்பா, அதிகமான சாப்பாடு, பறக்கத்தில் அது. சரி நீ போ, ரொட்டி சுட வேண்டான்னு சொல்லு, சட்டி இறைச்சி வேலை முடிஞ்சிட வேண்டாம்னு சொல்லு, நான் வந்த பின்னால் பண்ணிக்கலாம் அப்படிங்காங்க. அவருக்கு ஒன்றும் ஓடலை. வந்த பின்னால் எப்படி பண்ணுறது? சரி நான் போகிறேன். அவர் கால் எடுத்து இப்படி திரும்புகிறார். யாஹிலல் ஹந்தக் இன்ன ஜாபிரன் சனாலக்கும் சூரா. தோழர்களே எல்லாரும் வாங்க, ஜாபிர் உங்கள் எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார். கந்தக்கில் குழி தோண்டிட்டு இருந்த அவ்வளோ பேரும் டப்பு டப்புன்னு மண்ணை உதறிட்டு மேலே எஞ்சிட்டாங்க. எழுந்திரிச்சு பார்த்தா சுப்ஹானல்லாஹ் பெருங்கூட்டம். போன ஜாபிர் அப்படி திரும்பி பார்க்குறார். எல்லாரும் பின்னால் வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பேரும் கூப்பிட்டு வர்றாங்க. அவர் கையும் உடலை காலும் உடலை. அந்த காலத்துலாம் சாதாரணமாக ஒரு ஆள் ஒரு ஆடு சாப்பிடுவாங்க, ஒரு ஆட்டை ஒரு ஆள் சாப்பிடுவாங்க. இவ்வளோ உணவு, ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம். ஓடி வந்தார் தங்கள் மனைவிட்ட, உம்மு சுலைம் விஷயம் தெரியுமா, நம்ம இந்த மாதிரி ஆகி போச்சே, என்ன ஆச்சுங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் சொன்னேன், நீ கரெக்டாக சொன்னியலா? கரெக்டாக சொல்லிட்டேன், எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க, பரக்கத்தான உணவுன்னு சொல்லிட்டாங்க, என்ன செய்யா? பதறாதீங்க, அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல், எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் அந்த மாதிரி மனைவியர்கள் நம்ம வீட்டில் இருக்க தௌஃபீக் செய்வானா? பொம்பளைங்க இன்னைக்கெல்லாம் நிலைமையை பார்த்தா, அன்றைக்கி சும்மா இல்லாமல் அங்கே போய் சாப்பாடு கிப்பாடுன்னு சொல்லி பெருசாக்கிட்டியலை அப்படின்னு நம்ம சத்தம் போடுற மனைவி தான் இன்றைக்கி வீட்டில் உட்காந்துருக்கு. பெரும்பாலான வீட்டில் பிரச்சனையை பெருசாக்கிட்டியலேன்னு பேசுகிற பெண்கள் தான் உட்காந்துருக்காங்க. பண்பட்ட பெண்களை இமாம் புகாரி இன்றைக்கு பாடத்தில் முகவரிப்படுத்துகிறார். அன்னை உம்மு சலீத்தை அடையாளம் காட்டுகிறார்கள். அன்னை ஆயிஷா போர்க்களத்தில் எதிரிகளுக்கு விரட்டி வந்த போது காயப்பட்டவர்களுக்கு தண்ணீர் கொடுத்த இடத்தில் அன்னை ஆயிஷாவை முகவரிப்படுத்துகிறார்கள். உம்மு குல்சூம் அடையாளம் காட்டப்படுகிறார்கள். உம்மு சலீத் அடையாளம் காட்டப்படுகிறார். இங்கே உம்மு சுலைமை அடையாளம் காட்டுறாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, சொல்லிட்டியலா விஷயத்தை? சொல்லிட்டேன்னாங்க. வந்தாங்க, எல்லாரும் உள்ளே வாங்கின. சாப்பாக்கள் நெருக்கடிக்கிறாங்க. ஏன்னா சின்ன வீடு, சாப்பாடு எவ்வளோதான் இருக்கும் ஜாபிர் வீட்டில். அதனால் கொஞ்சம் வேகம். எல்லோரும் 2 நாள் 3 நாள் சாப்பிடாமல் பசியோட வயிற்றில் கல்லை கட்டி இருக்கிறவங்க டப்பு டப்புன்னு அவுத்து கல் புறம் தொப்புன்னு கீழே போட்டாங்க. ஜாபிர் பார்க்குறாங்க, என்ன தான் பண்ண போகிறோம்?
இவங்க பசியோடு வந்திருக்கிறாங்க, கல்லை கட்டினவங்க கல்லை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, 2 நாள் சாப்பிடாதவங்க, எவ்வளோ பெரிய விருந்து நம்ம செய்ய வேண்டியிருக்குது, உள்ளே வாங்கன்னு பெருமானா சொன்னாங்க. நெருக்கடி இல்லாமல் வாங்க. அந்த அம்மாவை கூப்பிடுப்பாங்க, இந்த அம்மா ரொட்டி சுட அம்மாவை கூப்பிடு, சுடுமான்னாங்க. ரொட்டியை சுடு. ஆனத்தை போய் பார்க்குறாங்க, அந்த சட்டியை திறந்து லேசாக உமிழ் நீரை அதில் செய்தாங்க, தூண்டாங்க. உமிழ் நீரை உள்ளே வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குள்ளே தங்கள் உமிழ் நீரை செலுத்துறாங்க. மாவுல லேசாக ஒரு துளி சுட ஆரம்பித்தாங்க. சுட்டு முடியுது, கூப்பிட்டாங்க, 10 பேராக உட்காருங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க, திரும்பினாங்க. கேட்டாங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க? 1000 பேர் இருந்தார்கள். 1000 பேர். 1000 பேர்களுக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, ஒரு மரக்காய்னா 4 கிலோ 5 கிலோ மாவு. எல்லோரும் சாப்பிட்டு விடை பெற்றார்கள். இன்னும் அந்த பாத்திரத்திலே இறைச்சி கொதித்து கொண்டிருந்தது, ரொட்டி சுடப்பட்டு கொண்டே இருந்தது. ரொட்டி இன்னும் நிற்கவில்லை, இறைச்சியும் நின்று போகவில்லை என்கிறார் சையதுனா ஜாபிர். அல்லாஹ் போர்க்களத்தை வெற்றியாக்குவதற்கு மாத்திரமா அற்புதத்தை வெளிப்படுத்தினான். 10,000 பேர் வந்தவர்களை ஓட வைத்தான் அல்லாஹ். அதில் மாத்திரமா பசியோடு நின்றவர்களுக்கு ஒரு கவளம் உணவில் 1000 பேரை சாப்பிட வைத்து அழகு பார்க்க வைத்தான் அல்லாஹ். அத்தனை ஆற்றல் மிக்கவர்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த பாக்கியங்களை எல்லாம் பின்னின்று வழிநடத்துகிற இடத்தில் இந்த சமூகத்தின் பெண்மணிகள் அவர்களின் மிகப்பெரிய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். மேலே நான் சொன்னேன், அண்ணல் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை சொல்லி கொடுக்குறாங்க. லா யஸ்தவில் காயிதூன மினல் மூமினீன் ஒல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடியவர்களும் அல்லாஹ்வுடைய பாதைக்கு போகாமல் வீட்டில் இருந்தவங்களும் சமம் இல்லை அப்படின்ட்டு எழுதுறாங்க. டக்குன்னு உள்ளே வந்துடுறாங்க. யார் ரசூலல்லாஹ், இப்படி ஒரு வசனமா? இப்போ நான்லாம் போகலையே, போக முடியாது, கண் பார்வை தெரியாது எனக்கு. அப்போ போனவர்களும் போகாதவர்களும் சமம் இல்லை என்றால் நான் போக நினைக்கிறேன், போக முடியவில்லை, என் கதி என்ன? நான் அந்த உயர்ந்தவர்களின் பட்டியலில் இடம்பெற மாட்டேனா என்று அவர் தன் ஏக்கத்தை காட்டிய போது அடுத்த கணம் பெருமானார் வேர்த்து போகிறார்கள். முத்துக்கள் போல் வேர்வை வடிகிறது. வஹி இறங்கினால் அப்படி நடக்கும். வஹி இறங்க, அந்த வஹி என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை மட்டும் வஹியாக இறங்கியது. நீங்கள் திருக்குர்ஆனின் வஹியை எடுத்து பார்த்தால் ஒரு வார்த்தை வஹியாக இறங்கும் நேரம் இந்த நேரம். லா யஸ்தவில் காயிதூன மினல் மூமினீன் ஒல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வின் பாதையில் போனவர்களும் போகாது வீட்டில் இருந்தவர்களும் சமமில்லை என்ற வசனத்தில் அல்லாஹ் ரெண்டா அப்படி அதை பிரிக்கிறான் அந்த ஆயத்தை. லா யஸ்தவில் காயிதூன மினல் மூமினீன் ஒல் முஜாஹிதூன், அதுக்கு மத்தியில் உள்ள ஒரு செய்தி கைரு உலில் லரர், கண் தெரியாதவர்கள் முடியாதவர்களை விதிவிலக்காக ஆக்கி அவர்கள் மீது குற்றமில்லை. அந்த ஒத்த வார்த்தையை உள்ள ஜாயிண்ட் லா யஸ்தவில் காயிதூன மினல் மூமினீன் கைரு உலில் லரர், அது மட்டும் இறங்குது. பார்வை தெரியாதவர்களை பற்றி பரவாயில்லை, அவங்க போகாட்டாலும் அவங்க அந்தஸ்து உயர்வுதான். யாருக்காக? அப்துல்லா இப்னு உம்மு மக்தூமுக்காக. இதை எழுதுகிற பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? ஸைத் பின் சாபித். யார் அவர் ஸைத் பின் சாபித்? அவங்க தாயார் சொன்னார்கள், உனக்கு ஆற்றல் இருக்கிறது மகனே, நீ மொழியில் தேர்ச்சி பெறு, உத்தம நபியின் நெருக்கம் உனக்கு கிடைக்கும் என்று பெருமானாரின் தர்பாரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் கொண்டு மகனை ஒப்படைக்கிறாங்க. யார்? அவங்க தாயார். அந்த தாயாரின் ஆற்றல் தான் ஸைத் பின் சாபித் வஹி எழுதும் இடத்துக்கே வந்தார். அதனால் இன்றைய பாடம் கொஞ்சம் நேரமும் கூடி போச்சு. நம்முடைய வீட்டு பெண்களின் இதய துடிப்புகளில் அல்லாவையும் ரசூலையும் கொண்டு கொடுங்கள். வீடு ஒழுக்கமாகும், பண்பாகும். இன்னொரு பக்கம் நாளை வளரும் பிள்ளைகள் செழிப்பாகுவார்கள். அல்லாவுடைய தொடர்பில், ரசூலின் தொடர்பில், மார்க்கப்பற்றில், எல்லாவற்றுக்கும் மேலாக வீட்டுக்கும் நாட்டுக்கும் நலவை சேர்க்கும் பிள்ளைகளாக மலருவார்கள். அல்லாஹ் அதற்கான தௌஃபீகை வழங்குவானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி